புத்திசாலி அப்படிங்கிறதையும் சூழ்ச்சிக்காரன் அப்படிங்கிறதையும் ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா ரெண்டுக்கு ஒரு சின்ன வேரியேஷன் தான். இப்போ சூரியன் புதன் சேர்ந்துருந்துச்சுன்னா அவன் பெரிய அறிவாளியாக இருப்பான், புத்திசாலியாக இருப்பான்னு சொல்லி சொல்கிறோம். அதே இது அந்த சூரியன் புதனோட ராகு சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய சூழ்ச்சிக்காரனாக இருப்பான், எல்லாத்தையும் சிக்க வைக்கிறவனாக இருப்பான், சுயநலம் மிக்கவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போது இந்த சூரியன் புதன் ராகு காம்பினேஷன் இருக்க ஜாதகம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு குறுக்கு புத்தி தான் வேலை செய்யும் நிறையா. யாரை எப்படி சிக்க வைக்கலாம், தன்னுடைய சுயநலம் எப்படி அப்படின்னு யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் சூரியனும் புதனும் ஆட்சி பெற்ற நிலையில் அல்லது உச்சம் பெற்ற நிலையில் நினைச்சுன்னு வைங்களேன், இது மிகப்பெரிய யோகமாக மாறிடும். அல்லது புதன் வக்கரமாக இருந்தால் கூட சரி, இந்த அமைப்பு இந்த காம்பினேஷன் மிகப்பெரிய யோகமாக மாறி அவங்க ரொம்ப அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் பெரிய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு டாக்டரேட் வாங்குற அளவுக்கான விரிவான ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க.